அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறதற்கு தேவன் அடியனை தகுதிப்படுத்தின நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம வெள்ளிக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம சபையாய் சகோதர சகோதரிகளாய் ஒரு குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் எடுத்தவர்கள் வாசிங்க. இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 8-9 வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியா சொல்றாரு, எப்படியா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இப்போ இந்த நாளில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற காரியங்கள் நாட்களில் இப்போ ஒரு மனுஷனை இல்லை, நம்ம சக மனுஷனையும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களையும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ பிரதர்ஸோ நம்முடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்மளை அவங்கள நம்புறது ரைட்டா தப்பா? இந்த விதத்தில் வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆனால் மனுஷனை நம்பலாமா நம்பக்கூடாதா? சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனை நம்பலாமா நம்பக்கூடாதா? நம்பலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ பெனட்டில் இருக்கிறாங்க, என்கிட்ட வந்து தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என்ன நம்பாது, ஆண்டவரை நம்ப, அவர்த்தவைகள் அப்படியா சொல்லணும்? இல்லை, வேதம் எப்படியா சொல்லுகிறது? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது ஆமென். அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அப்போ மனுஷராக இருக்கிற நாம் ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் அவர் வாழும்போது எப்படி தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நாமளும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு நமக்கு நன்மை செய்யறாங்க. அப்போ எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு காரியம் செய்ய தெரியும், அந்த மற்றவர்கள் இந்த இடத்துல கேட்கும்போது நான் என்ன பண்ணணும்? அதை செய்து கொடுக்கணும். எனக்கு அதை செய்ய முடியும். ஆனால் இல்லை நீ இன்னொருத்தங்கிட்ட போய் கேளு, இல்லை நான் அப்படி இல்லை. மனுஷர்களுக்கு நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நம்ம அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஆதலால் ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவராகி அதை செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவமாயிருக்கும். ஆமென். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கு. எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? அதை உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வருகிற, அதுக்குரிய சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? அதை சால்வ் பண்ண மாட்டேன். அப்படின்னா அது எப்படியா இருக்கும்? பாவமாக இருக்கும். அப்போ மனுஷர்களை நம்பலாம், நம்புறதுல தப்பு இல்லை. நாம் மற்ற மனுஷர்கள் நம்மகிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது அதான் வேதம் சொல்கிறது இல்லையா, ஒன்றத்தில் பணம் இருக்கும்போது நீ என்ன பண்ணுவோம்? சகோதரனை பார்த்து நீ போயிட்டு அப்புறம் வா, இல்லை அப்படி சொல்லுகிறதுக்கு அல்ல. நாம் நம்மால் முடிந்த நன்மைகளை நம்முடைய சகோதரர்களுக்கோ யாருக்கு வேணாலும் நம்ம செய்யணும். நம்ம மற்றவர்களிடத்தில் அதற்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் மனுஷனை நம்பலாம், ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஏன் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம்? மனுஷனை நம்புவதனால சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் இல்லைன்னா தீமைகள் என்ன? ஏன் மனுஷனை எல்லா காரியங்களிலும் நம்மளால் நம்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபித்த இடத்துலேருந்து நம்ம கடந்து போகலாம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய காரியம், இவன் என்ன பண்ணா? மறந்து பண்ண. மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் என்ன? நம்ம மறந்து போயிடுவோம். சம்பவம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யோசேப்பு ஜெயிலில் அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ பானபாத்திரக்காரன் அந்த இடத்துல வரும்போது அவன் சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு என்ன பண்ணுறான்? இந்த யோசேப்பு என்ன பண்ணுறான்? விளக்கம் கொடுக்குறான். அந்த விளக்கத்தின்படியே நடக்குது. ஆனால் அவன் என்ன சொல்றான்? நீ இந்த இடத்துலேருந்து நீ போகும்போது என்னை விடுதலை ஆக்க வேண்டும். 14 அதிகார வசனத்தில் இந்த மாதிரி சொல்லுது, என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறான்? அவன் இடத்துல சொல்கிறான். சரி ஓகே, கண்டிப்பாக நான் போன உடனே வேலையை நான் என்ன பண்ணிடுறேன்? பார்வன்ட்டு பேசி நீ ஒரு தவறு செய்யாமல் நீ சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்? உன்னை சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? பார்வனுடைய சமூகத்தில் போன உடனே என்ன பண்ணிடுறான்? அவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போயிட்டான்.
அதனால தான் ஒருவேளை எல்லா நேரங்களிலும் இல்லை, மனுஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. எதனாலன்னு தெரியாது. ஒருவேளை அவன் போன இதுலேருந்து ஒருவேளை பிஸியாக இருந்திருக்கலாம் இல்லையா. நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக செஞ்சிடறேன், இல்லைன்னா இப்போ நான் உன்னை கண்டிப்பாக செஞ்சிடறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், பிஸியில் என்ன பண்ணிடுவோம், மறந்து போயிடுவோம். ஒருவேளை பார்வன்ட்டு போன உடனே ஐயோ இப்போ தான் வேலையை விட்டு வந்திருக்கோம், நம்ம இன்னொரு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நம்ம வேலையை தூக்கிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு வேலை நினைத்திருக்கலாம், என்ன காரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் மனுஷர்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஒருவேளை நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. அதனால தான் தேவன் சொல்றார், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதில்லை. வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 15-16 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டா. அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. ஏன்னா உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மனுஷர்களுக்கு முன்னாடி அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய ஃபேமிலி காரியங்கள், அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய காரியங்கள் இருக்கலாம். அது நிமித்தம் ஒருவேளை அவங்க மறந்து போயிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அதனால தான் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லா. ஏன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், மறவாத தேவன். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். இவன் எத்தனை வருஷம் மறந்து போனா, 2 வருஷம் என்ன பண்ணிட்டான், மறந்து போனான். 2 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான், அதுவும் பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வந்து இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லுவாங்களான்னு சொன்னப்போ தான் யோசேப்பு நினைவு என்ன பண்ணுது அவனுக்கு வருகிறது. அவ்வளோ டீப்பாக என்ன பண்ணிட்டான் யோசேப்பு அவனுடைய இருதயத்துக்குள்ள ரொம்ப தூரமாக போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லா. ஏன்னா அவர் ஒருபோது நம்மை மறவாத தேவன். மனுஷர்கள் வந்து அவங்களுடைய காரியங்களின் நிமித்தம், அவங்களுடைய பிஸி நிமித்தம் உள்ள சரியாக தப்பு அது ரெண்டாவது. ஆனால் அவங்களுடைய காரியங்களினால நம்ம காரியங்களை ஒருவர் என்ன பண்ணிடலாம், மறந்து போயிடலாம். ஆனால் நம்ம மறவாத தேவன் ஒருவர் உண்டு, நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற தேவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆமென். ஆமென். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். ஆமென். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். ஆமென். அதே இதில் 1 சாமுவேல் 16, 21 வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாயிருந்தான். எப்படியா சவுல் இவனை மிகவும் சிநேகித்தான். சவுல் தாவீது எப்படியா சிநேகித்தான், மிகவும் சிநேகித்தான். நல்ல கிண்ணற வாசிக்கிறான், எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், சவுல் தாவீதை மிகவும் நேசிக்கிறான். எது வரைக்கும் மக்கள் வந்து தாவீதை வந்து சவுலுக்கு மேலே கொண்டு போகிறது வரைக்கும். நம்ம மனுஷர்களிடத்தில் காணப்படுகிறது ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன, நமக்கு பொறாமை ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்களும் வளரணும், ஆனால் எப்படி வளரக்கூடாது, நம்மளை விட மேலே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ அவங்க சொல்கிறாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடின உடனே அவன் என்ன பண்ணான், அவனை காய்ம விகாரமாய் பார்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷர்கள் ஒருவேளை நம்ம அவங்கள காட்டில் மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே பொறாமை கொள்ள ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா நமக்கு விரோதமாக எழும்ப அவர்கள் ஆரம்பிப்பாங்க. நமக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கும்போது இருந்த அதே பாசம், அதே ஹெல்பிங் டெண்டன்சி என்ன பண்ணாது, நம்ம மேலே போக என்ன ஆயிரும், குறைகிறதாய் காணப்படுகிறது. இந்த பொறாமை நிமித்தம் தான் மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரங்களில் நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமலோ இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய உதவிகளை தடை செய்கிறவர்களாக நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, காணப்படுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சவுல் அப்படி தான் ரொம்ப நேசித்தான் தாவீதை மிகவும் நேசித்தான். ஆனால் அந்நாள் முதற்கொண்டு என்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இவனை காட்டிலும் அவன் பெரிய பராக்கிரமசாலி, இவனை காட்டிலும் அவன் பெரிய யுத்த வீரன் சொல்லி பேச்சு வந்தது, அந்த நாள் முதல் என்ன பண்ணான், சவுல் தாவீதை காய்மகாரமாக என்ன பண்ணா பார்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, மனுஷரை எல்லா நேரங்களிலும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நம்ம கீழே இருக்கும்போது ஒரு வேளை நல்லா ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நம்ம மேலே போக என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மேலே சில நேரங்களில் பொறாமை வந்துடும்.
நம்ம ஐயோ என்ன பண்ணுறான், என்ன இவன் நம்மளை விட பெரிய ஆளாக போயிட்டான்னு சொல்லி அநேக நேரங்களில் பொறாமைப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:8 வாசிங்க. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமென். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். அதுதான் நம்முடைய தேவன் இல்லையா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷர்கள் நாள் ஆக அவர்கள் நம்ம மேலே வைத்திருந்த அன்பு இல்லைன்னா நமக்கு காட்டின இது குறையலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்ன சொல்றார்? அவர் தேவன், நம்ம மனுஷர்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படிக்கு தேவன் நம்ம என்ன பண்றாரு? நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படி பொறாமையாக இருக்கணுமா? கிறிஸ்தவர்களாக நம்மக்கிட்ட இந்த பொறாமை என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் எப்பொழுதும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம என்னதான் நம்ம கூட இருந்தவங்க எவ்வளோ மேலே போனாலும் என்ன பண்ணணும்? இன்னும் அவர்களை என்ன பண்ணணும்? நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக சந்தோஷம் பண்ணுமே தவிர என்ன பண்ணிடக்கூடாது? பொறாமைப்படவே கூடாது. அவர் சொல்றார், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு கிறிஸ்துவே அப்படி சொல்றாரு. அவரை காட்டிலும் நம்ம பெரியவங்களா? கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் நம்ம கூட உள்ளவங்க மேலே போனோடனே நமக்கு என்ன பண்ணிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறாமை வந்துடுது. இவன் இங்கே கிடந்தான், இப்படி போயிட்டானே, இவனுக்கு வந்த வாழ்வான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம மற்றவர்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம நிந்திக்கிறவர்களாய் காணப்படுது. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு எப்பொழுதும் பொறாமை இல்லாதவர்களாக என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஒரே போல ஆண்டவர் சொன்னார். எபிரேயர் 13:8 என்ன சொல்லுது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்பொழுதும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அவங்க ஒரு சில நேரங்களில் மனுஷர்கள் நம்மை விட்டு தூரம் போகலாம். மனுஷர்கள் சில நேரங்களில் நம்ம வெறுக்கலாம். சில காரியங்கள், சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் அந்த மாதிரியா காரியங்களை கொண்டு வரான எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வைத்த அன்பை இல்லைன்னா நம்ம மற்றவர்கள் இடத்துல கொண்டு இருக்கிற அந்த நட்பை என்ன பண்ணக்கூடாது? எந்த காரணத்தினால என்ன பண்ணக்கூடாது? மாற்றவே கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். சவுலை போல நம்ம இல்லாதபடிக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் மிகவும் நேசித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சவுல் தான் அவனை கொல்லும்படிக்கு என்ன பண்ணுறான்? பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். சவுலை தாவீதுனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக ஓடியே என்ன பண்ணான்? அவன் டயர்டாகிற அளவுக்கு என்ன பண்ணுறான்? அவனை துரத்துகிறவனாய் காணப்படுகிறான். அப்படியா இல்லாதபடிக்கு எப்பொழுதும் நம்ம நேசிக்கிறவர்களாய் காணப்படணும். இன்னொரு காரியத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேவன் ஏன் நம்ம கர்த்தரை நம்பணும்னு சொன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிறவர். என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னால் என்ன பண்ண முடியாது? ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஏசாயா வாசிங்க, ஏசாயா 43:19 வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆமென். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:17 ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆமென். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானான். ஆமென். அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிற தேவன். ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நான் மார்க் 5வது அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆமென். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து அதற்காக அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் நகைத்தாங்க. என்னாச்சு? அவனுடைய மகள் என்ன பண்ணா? மரித்து போனா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளை
மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். எல்லாருக்கும் தாங்க செக் பண்ணியாச்சு. மரிச்சு போயிட்டா இனி என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே ஜீவன் போயிட்டு இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அதற்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் நகைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிற தேவன். யாரை நம்பினா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, போதகரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரிச்சிட்டு வேண்டான்னு சொல்லும்போது அவன் விசுவாசமாக யாரை நம்பி வந்தான், இயேசு கிறிஸ்துவை நம்பி வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் வெளியே போய் சொல்கிறார். என்ன பண்ணாரா, பிள்ளையின் கையை பிடித்து தள்ளித்தாகும் என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்துரு என்று அர்த்தமா. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிற தேவன். மற்றவர்கள் எல்லாம் நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு, இனி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எவ்வளவு கர்த்தரை நம்பினா அவனுடைய மகளை என்ன பண்ணா, மறுபடியும் கிருபையாய் திரும்ப என்ன பண்ணா, உயிரோடு அந்த மகளை பெற்றுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு கணவன் இல்லை, இருந்த ஒரே மகன் என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான். இன்னும் ஹோப்பே இல்லை இல்லையா, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவள் அழுது கொண்டு வருகிறதுன்னு பார்க்குறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மலதுருகி அழாதேன்னு சொன்னார். இப்போ நம்ம மனுஷனாக இருந்து என்ன பண்ணியிருப்போம், கூட வந்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம அந்த நாளில் கூட போனோம், என்ன பண்ணோம், அழாதம்மா, கவலைப்படாத, நடந்து போச்சு, இனி என்ன பண்ண முடியும், நம்மளால் எதாவது பண்ண முடியுமா, மரித்து போயிட்டாங்க, குழந்தை மரித்து போயிட்டு, நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோம், அழாதீங்க, இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள், ஆண்டோட இடத்துல ஜோம் பண்ணுங்கள், பிள்ளை என்ன பண்ணிட்டா ஆண்டோட போயிட்டா, இப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. மறுபடியும் அந்த ஜீவனை நம்மளால் கொண்டு வர முடியுமா, அப்படி தான் நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியும். ஒருவேளை ஜனங்கள் எல்லாரும் அப்படி தான் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லை, இருந்த ஒரே மகன் என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறார், கிட்ட வந்தவர் பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்துன்னு சொன்ன மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணப்படுகிற தேவன். அதனால் நாமளும் நிறைய நேரங்களில் முடிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில் இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஃபுல் ஸ்டாப் வச்சுக்குவோம். நம்ம வாசித்த அந்த ஏசாயா அதற்கு 49வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் எப்படி சொல்லுது, சீயோன் என்ன சொல்கிறா, கர்த்தர் என்னை மறந்தான்னு சொன்னாலாம். ஆண்டவர் மறக்கலை, அவர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு, எனக்கு இனி ஹோப்பே இல்லை, பணாந்திரமாய் மாறிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நிறைய நேரங்களை நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிற தேவன். பார்க்க அப்படி தான் தெரியும். இனி அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சுது, ஹஸ்பண்டும் இல்லை, இப்போ இருந்த ஒரே மகன் என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான், இனி என்ன பண்ண முடியாது. ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பண்ணுகிற தேவன். வனாந்திரத்தை வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். வனாந்திரமாக இருக்கிறது, இதில் எப்படி வழி இருக்கும், இதில் எப்படி ஆறு வரும்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். காற்றையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், மழையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுவோம், வாய்க்கால்கள் நிரம்புன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது என்னால். ஏன்னா அவர் ஒருவரால் தான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் அவர் என்ன பண்ணுறார், ஆறுகளையும் உண்டாக்க முடியும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:6 வாசிங்க. ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் இல்லையா, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மனுஷர்கள் சில நேரங்களில் பட்சமாய் செயல்படலாம் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியாக, பிடிக்காதவங்களுக்கு. நான் என்கிட்ட ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க கேட்டால் சிலருக்கு ஒருவேளை நான் செய்யலாம், சிலருக்கு நான் என்ன பண்ண முடியல, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை மனுஷன் செய்யலாம். ஆனால் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவரிடத்துல பட்சமே இல்லை. ஏன்னா அவர் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் சிலரை வேற நினைக்கலாம், இவங்க எனக்கு பக்கம், இவங்க எனக்கு தூரம்னு சொல்லி மனுஷன் நினைக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாருக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக, நம்ம எப்படியா இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம்.
அவர் ஒருத்தரை இப்படி ஒருத்தர் அப்படின்னு அவர் நடத்துகிற தேவன் அல்லவே அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மனுஷர்கள் சில நேரங்களில் பட்சமாய் நடந்து கொள்ளலாம். உங்களுக்கு பட்சமாக இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா மற்றவர்களுக்கு பட்சமாக நடந்து கொள்ளலாம், உங்களுக்கு அப்படி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லுது. இவங்க மாத்திரம்தான், எபிரேயர்கள் மாத்திரம்தான், இல்லை இஸ்ரவேலர்கள் மாத்திரம்தான், இல்லை தேவனுக்கு பிரியமானவர்கள் மாத்திரம்தான், அப்படி அல்ல. அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. நம்ம அநேக நேரங்களில் மனுஷர்களிடத்தில் இந்த பட்சபாதத்தை நிமித்தம் அநேக நேரங்களில் நம்ம ஏமாந்து போகிறவர்களாய் காணப்படுவோம்னா நம்முடைய தேவனிடம் எப்படி உள்ள பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அதனால தான் எப்பவும் நம்ம ஆண்டோட சமூகத்தில் நம்ம போகலாம், எப்போ நாளும் போகலாம். அவர் ஒருவரையும் ஒரு நாள் என்ன பண்ண புறம்பே தள்ளாத தேவன், நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போதும் நீங்கள் ஒருத்தட்டு போயிட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தின் பாரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பான், இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம அவர்கள் அற்பமாக எண்ணக்கூடும். ஆனால் வேதம் எப்படியா சொல்லுகிறது? நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீ நீர் புறக்கணீர். அவர் ஒருபோது நம்மை தள்ளாத தேவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. ஆமென் ஆமென் ஆமென். அதே வசனம் தான் மார்க் 10:27 வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நான் சொன்ன மாதிரி என்னால் சில காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியும், சில காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எனக்கு சில காரியங்களை செய்ய முடியும், இல்லை அண்ணனுக்கு சில காரியங்களை செய்ய முடியும். சில காரியங்களை மனுஷங்களாகிய நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், சில காரியங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் தேவன் வசனம் எப்படியா சொல்லுகிறது? மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ யார்கிட்ட நம்ம போகணும்? எல்லாம் கூடுகிற நம்ம ஆண்டவரிடத்துல தான் நம்ம போகணும். அப்போ தான் எல்லாவற்றிற்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரிடத்துல உண்டு. மனுஷர்களிடத்துல சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு என்ன இருக்குது, தீர்வு இருக்காது. ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் போகும்போது அவரால் எல்லாம் கூடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வாசிங்க. காரியங்கள் நடந்த பின்பு ஆமென். ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாம் நன்றா இருந்திருக்கல, விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லிப்போம், ரோமரில் கூட நம்ம வாசித்தோம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை என்ன பண்ணுறாரா, சோதிக்கிறார். ரொம்ப வருஷம் கழித்து ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போன பின்பு அவர் வாக்குத்தத்தத்தின் மகனாக யாரை கொடுக்குறாரு? ஈசாக்க கொடுக்குறாரு. கொடுத்துட்டாண்டர் என்ன சொல்கிறாரு? உன் புத்திரனும் உன் ஏக சுதன். எப்படியா ஏக சுதன், ஒரே குமாரன், உன் நேசகுமாரனாகி ஈசாக்க நீ என்ன பண்ணு, இப்பொழுது நான் சொல்கிற அந்த மோரியா தேசத்திற்கு போயிட்டு அந்த மோரியா மலையில் போயிட்டு என்ன பண்ணு, நீ பலியிடு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படி ஆயிருக்கும், என்ன பண்ணுறது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இல்லைன்னா என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம யோசிச்சிருப்போம்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். அதே அதிகாரத்தில் நம்ம ஆதியாகமம் 21:14 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆமென். இப்போ ஆபிரகாம் எடுத்து பார்க்குறோம், பிள்ளையில மனைவி சொல்கிறான்னு சொல்லி ஆகார மூலமாக ஒரு பிள்ளையை பெற்கிறான். அதுக்கப்புறமா ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தத்தின் மகனாகி ஈசாக்க கொடுக்குறாரு. ஆனால் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு இவங்க 2 பேருக்கும் இதானோடனே சாரால் என்ன சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணின் மகன் வந்து என்ன பண்ணுறான், என்ன பரியாசம் பண்ணுகிறத, தன்னுடைய மகனை பரியாசம் பண்ணுகிறத கண்டு என்ன பண்ணுறா, இவன் என்னோட சுதந்திரவாளியாக பிள்ளை இவனை அனுப்பிவிடுன்னு சொன்னோடனே அதுக்கு 21:14 தான் என்ன பண்ணுறாரு, அதிகாலையில் எழுந்து யார் அனுப்பிவிட்டாச்சு, இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிட்டாச்சு. அனுப்பிவிட்டு அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ ஈசாக்கு எனக்காக பலியிடு. அப்போ இதற்கு என்னதான் சொல்யூஷன்? இப்போ நம்ம மனுஷரால் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியும்?
தன்னுடைய மகனை அவன் என்ன பண்ணுறான், பலியிடும்படிக்கு அவன் கொண்டு போகிறான். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இனி அடுத்தது ஆண்டவர் ஒரு இன்னொரு குறைமான தருவாரா தரமாட்டாரா தெரியாது. அதற்குரிய பலன் என்னிடத்துல இருக்கா இல்லையா தெரியாது. அதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷரால் இதுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறது தெரியாது. எல்லாரும் வேலைக்காரர்கள் எல்லாரும் இருத்தி விட்டவன் மலையில் பலி செலுத்தும்படிக்கு போகிறான். மகனை கைகளாம் கட்டுறான், படுக்க வைக்கிறான். ஆனால் மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடாது. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். நம்ம பின்னாடி வாசிக்கும் போது எப்படியா 22வது அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கும் போது அவன் கத்தி எடுத்து தூக்கினவன் என்ன பண்ணுறான், பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே. தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதான் சொல்றது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். எப்படி மனுஷங்க யாரும் இல்லை, இவனுடைய வேலைக்காரையும் கீழே மலை அடிவாரத்திலே விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டு என்ன பண்ணுது, ஆபிரகாமுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதான், தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்துல காணப்படுகிறது. மனுஷரால் இது கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் என்ன இதுலேருந்து எப்படி வெளியே வருகிறது, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சு கொண்டிருப்போம். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆபிரகாம் அதான் சொல்கிறேன், அதான் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். தர்றேன், நீ சொல்றீரு, நான் செய்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்ல. இன்னொரு சம்பவத்தோட நம்ம வாசிக்கலாம். எல்லாம் நம்முடைய வேதத்தை திருப்பிக்கலாம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் நன்றா தெரியும் இல்லையா. எல்கானாக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, அன்னாள் பெண்ணினாள் இல்லையா. பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 5வது அதிகாரத்தில் வேதம் எப்படியா சொல்லுகிறது, அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். எல்கானா நல்ல மனுஷன், தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிக்கிறான், அன்னாளை மிகவும் நேசிக்கிறான், அவளுக்கு ரெட்டிப்பான பங்கெல்லாம் கொடுக்குறான். ஆனால் அவள் கேட்குற காரியத்தை என்ன பண்ண முடியலை, கொடுக்க முடியலை. அவளுக்கு என்ன தேவை, ரெட்டிப்பான பங்கு தேவையில்லை. அவளுக்கு தேவையானது என்னது, அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆனால் அதை என்ன பண்ண முடியலை, எல்கானால என்ன பண்ண முடியலை, கொடுக்க முடியலை. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். நான் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த காரியத்தை தியானிக்க பிடிக்காமல் நிறைய நேரங்களில் 2-3 மெசேஜ் நம்ம இதை சார்ந்து எடுத்துருக்குறோம். ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தும். அன்னாளை குறித்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அவள் அழுதுகிட்டே இருந்தா, ஆலயத்துக்கு வந்தா போனா, அப்படி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். நம்ம பின்ன முன்னாடி நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், ஆகாரை குறித்து பார்த்தோம். ஆகார் யாரு, சாராளுடைய அடிமை பெண் இல்லையா. அடிமை பெண்ணை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். நீ உட்காரணும், நில்லணும். அவங்களா ஒருவேளை விடுதலை பண்ணணும், ஒரு பண்டிகை வருது அவளை விடுதலை பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், விடுதலை பண்ணலாம். அவளுடைய அடிமை பெண். ஆனால் தன் கர்ப்பவதியானதை கண்டதும் என்ன பண்ண, ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். எப்படியா, எஜமானியமாக இருக்கிறாங்க, வேலைக்காரி கூட கிடையாது, எப்படி அடிமை பெண் இருக்கிறா. அவள் கர்ப்பவதியானவனை தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அவளை என்ன பண்ணுறா, கர்ப்பவதியால் இருந்தவளை என்ன பண்ணுறா, சாராள் என்ன பண்ணுறா, துரத்தி விடுகிறத பார்க்குறோம். அவள் கடுமையாய் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே யோசித்து பார்த்தா பெனினால் எவ்வளவு டஃப் டைம் இல்லை, அண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடும் இல்லையா. அங்கே வேலைக்காரி, ஆனால் இங்கே அவளும் மனைவி. அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். 1, 2, 3 ஆனால் பிள்ளைகள் இருந்தார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் அவளை துக்கப்படுத்தும்படியாக எப்படியா அவள் பேசியிருப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவங்க வருஷந்தோறும் அவங்க ஆலயத்திற்கு வரும்போது அந்த பிரகாரமாய் அவள் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். யோசிச்சு பாருங்க, சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கா. 2 மடங்கு எப்படி பங்கு கொடுத்தாச்சு, ஆனால் அதை என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியலை. அந்நாளுக்கு 2 மடங்கு அவனுடைய கணவன் கொடுக்குறான். எல்கானா 2 மடங்கு அதை கொடுக்குறானா, அந்த அண்ணாளால் என்ன பண்ண முடியலை, அதை சாப்பிட முடியலை. அவளுடைய என்ன பண்ணுறா, பெண்ணினால் என்ன பண்ணுறா, அவளை மனமடிவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம்.
அதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. ஏன்னா மனுஷனுக்கு ஆசை, எல்கானாவுக்கு ஆசை அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி, அவளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசை, அவளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசை, அவளை மிகவும் நேசிக்கிறானால என்ன பண்ண முடியல, அவனால முடியலை, அவளுடைய ஆசை என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியலை. அப்போ அவள் என்ன பண்ணுறாலாம், அவள் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணலாம், விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஏன்னா அவர் ஒருவரால் தான் என்ன பண்ண முடியும், வேதம் அப்படியாக சொல்கிறது இல்லையா, அவர் என்ன பண்ணுற, மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது அன்னாள் முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணாலாம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாலாம். ஆனால் இங்கே 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. தேவனால் மாத்திரம்தான் கூடும். நிறைய நேரங்களில் நம்ம மனுஷரால் கூடாத காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷர்களிடத்தில் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் இல்லை, மனுஷரால் கூடாத காரியம் இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு ஆமென். தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு ஆமென். யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளைகளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். ஆமென். எப்படியா, எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா ஒரு அண்ணால் கூட கேட்டிருக்கலாம், வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது யார் இடத்துல, ஆண்டவரிடத்தில். நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம், மனுஷர்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், மனுஷர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கோம். அதனால தான் நிறைய காரியங்கள் நமக்கு தடையாய் காணப்படுகிறது. அவருக்கு ஆசை தான், எல்கானாவுக்கு ஆசை தான், தன்னுடைய அண்ணாளை மிகவும் நேசிக்கிறார். ஆனால் என்ன பண்ண முடியலை, அவளுடைய காரியத்தை என்ன பண்ண முடியலை, நிறைவேற்ற முடியலை, அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியலை. ஏன்னா இது தேவனால் மாத்திரம்தான் கூடும், தேவனிடத்தில் கேட்டால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். அதனால தான் எல்லாவற்றையும் செய்யத்தக்க நம்முடைய தேவனை நம்ம எப்பொழுதும் நம்ம நம்புகிறவர்களாய் காணப்படணும். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஆமென். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆமென். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். அடுத்து நம்ம பார்க்கிற மனுஷனோ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் இருதயத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் அவங்க முகத்தை பார்த்து, நீங்கள் இருக்கிற பொசிஷனை பார்த்து ஒருவேளை ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகளோ பாரங்களோ எல்லாம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். சங்கீதம் 56:8 வாசிங்க. சங்கீதம் 56. என் அனைத்துகளை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஆமென். என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், நம்முடைய கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு ஒருவேளை நம்ம அதை மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது அது போராக இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு என்னடா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை எப்படியா அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் வெடித்த கண்ணீர் எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துருத்தியில் வைத்திருக்கிறார். துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் என்ன பண்ணுறாராம், ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். உன் கண்ணீரை துடைக்க அவரால் தான் முடியும். டெம்பரவரியாக நம்ம சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிட அவர் ஒருவரால் தான் முடியும். என் நிந்தையை நீக்கணும், என்னுடைய நிந்தையை முற்றிலுமாக நீக்கணும், என் கண்ணீரை முற்றிலுமாக துடைக்கணும்னு சொன்னால் அவர் ஒருவரால் தான் முடியும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா 31:16 வாசிங்க. நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென். கண்ணீரை துடைக்கிற தேவன்,
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுகிற தேவன் சொல்கிறாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. மனுஷத்தில் நம்ம நிறைய செஞ்சுருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம புலம்புற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, நான் அவனுக்கு எவ்வளவோ செஞ்சேன், எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான். நான் அவனுக்காக என்னென்னலாமோ செஞ்சேன், அவனுக்காக எதெல்லாமோ இழந்தேன், அவனுக்காக நான் இவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னலாமோ பண்ணேன், எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அன்று சிலர் உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் வேதம் எப்படியாய் சொல்கிறது, உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் இந்த நாளில் வருகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, மறுபடியும் சங்கீதம் 118:8 வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ஆமென், வேச கரெக்டாக வாசி எப்படி வருது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரை நம்பு. அப்படியா எதை சொல்லுது, அப்படியா சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில். அண்ணாள் வருஷம் வந்து அழுதா, வருஷம் வந்து ஜோம் பண்ணா, ஆனாலும் அவள் கர்த்தரை பற்றி கொண்டாள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளை வந்துச்சு ஆபிரகாமுக்கு, தன்னுடைய சொந்த குமாரனை பலியிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் என்ன பண்ணான், கர்த்தரை பற்றி கொண்டான், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நன்மை கிடைக்கும். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதனால டைம் ஆக தான் செய்யும். மனுஷர்கள் சிலங்கள் நம்ம கேட்ட ஹெல்ப் உடனே கிடச்சிடும். ஆனால் ஆண்டவரத்தில் நம்ம சில காரியங்களை கேட்கும்போது டைம் ஆக தான் செய்யும். ஆனால் நம்ம கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருவோம். அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது, யாக்கோபு பிடிச்சா இல்லையா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா நான் உண்மை போக விடமாட்டேன்னு சொல்லி பிடிதான் சொல்லி, அதே போல் அவள் எப்படியா ஆண்டுடைய அண்ணால் வந்து ஆண்டுடைய சமுதிரியை தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நான் சங்கீதம் 37:5 வாசிங்க. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நாம் அநேக நேரங்களில் நிறைய காரியங்களை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டு அவர்களை கிடைக்காம, இல்லைன்னா எதிர்பார்த்திருந்த நன்மைகள் அவங்க நம்ம கிடைக்காம நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எப்படியாய் அண்ணால் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாய் அவள் ஊற்றினாள், அதே போல் நம்ம எப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம ஊற்றுறோமா, பாண்டு நம்புறாரா, நம்ம அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூட சொல்லி வேதம் சொல்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் எல்லாம் நம்ம முழங்கால் படிடலாமா, ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படிடலாமா. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி சொல்லுறதுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜ். எல்லாம் முழங்கால் படிடலாமா. அண்ணால போல நிறைய பேர் அவள் விசனப்படும்படியாக பேசினாலாம். அவளுடைய சக்களத்தை என்ன பண்ணாலாம், அவள் விசனப்படும்படியாக அவள் பேசினாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்திற்கு சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி வரும்போது அவள் என்ன பண்ணுவா, அவளை துக்கப்படுத்தும்படியாக பேசுவாளாம். அவள் தினந்தோறும் ஆலயத்தில் அழுது கொண்டே இருப்பாள். அவள் வருஷந்தோறும் பண்டிகைகள் அழுது கொண்டே இருப்பாள். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அழுது கொண்டே இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் அந்நாளை போல நிறைய காரியங்களை ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான்னு சொன்னார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் கண்ணீர்லாம் நீ யோசிச்சு கொண்டு இருக்கலாம், ஐயோ நான் விட்ட கண்ணீர்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, நான் இவ்வளவு கண்ணீர் விடுறேன், என் கண்ணீருக்கு பதிலே இல்லையே, என் என்னுடைய கண்கள் வற்றி போக மட்டும் நான் கண்ணீர் விட்டுட்டேனே, எனக்கு பதிலே இல்லையான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஓ ரிபாரிக்க பலமரி ஷபந்தலவா, அவ்வியானவர் நாளில் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறதோ, கண்ணீர்கள் யாவும் கிடைக்கப்படும். உன் நிந்தைகள் பூமியில் இராதபடிக்கு அவர் அகற்றி போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ உனக்கு தெரியாது நீ எவ்வளவு கண்ணீர் வடித்தன்னு சொல்லி, ஆனா அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், அவருடைய கணக்கில் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஃபாதர். இதனால என்ன சூழல் இருந்தாலும் அவரை நம்புவோமா, அவரை நம்புவோமா, அவரை பற்றி பிடிச்சுக் கொள்வோமா, அவரை பற்றி பிடித்துக் கொள்வோமா. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ சூழ்நிலைகள் ஒருவேளை அடைபட்டதா காணப்படலாம். ஓ கைம்பெண்ணா இருந்தா ஒரே மக அவனு மறித்து போயிட்டான், அவளுடைய வாழ்க்கையே முடிந்து போச்சு, இனி அவளுடைய வாழ்க்கை துளிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஓ வனாந்திரத்தில் வெளியும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறது நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஐயோ ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறந்துட்டாருன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயோ. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாளோ, நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் தெரியுமா, உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற மதில்கள் எப்பொழுது என் கண் முன்னே இருக்கிறது. உனக்கு கூட 1000 வேலை இருக்கலாம், உனக்கு கூட நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலை தான், உன்னுடைய மதில்கள் எப்பொழுது என் கண் முன்னே இருக்கிறது சொல்லி தேவன் சொல்லுகிறார். அந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா. ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஓ மனுஷங்களோட பட்சமா இல்லாம இருந்திருக்கலாம், அவங்க அவர்களை ஆள் பார்த்து பேசலாம், ஆனா நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு மட்டும் தான், எங்களுக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு இல்லை, உனக்கு தான். உன்னிடத்துல தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கிரியைக்கு பலன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உன் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறப்பா. அவர் ஒருவரார மாத்திரம் தான் அவன் கண்ணீரை துடைக்க முடியும், அவர் ஒருவரார மாத்திரம் தான் அவன் நெந்தையை முற்றிலுமாக எடுத்து போட முடியும். மனுஷர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அவர் உன்னுடைய நெந்தையை முற்றிலுமாக பூமியில ராதபடிக்கு அவர் அழித்து போடுகிற தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஓ பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த சனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை. என் சனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீ நினைத்து கொண்டிருக்கிற நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, நான் மற்ற ஜனங்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, ஓ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், அவங்களே ஹெல்ப் பண்ணல, இனி நான் இந்த காரியம் தோல்வியா முடிச்சிருமோ, நான் வெட்கப்பட்டு நான் கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நினைக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரி, அதனால தேவன் வாக்குத்தத்தமா சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஓ உன்னுடைய சூழ்நிலை அடைக்கப்பட்டதா இருந்தாலும் இந்த நாளில் தேவன் சகலத்தையும் அவர் வாய்க்க பண்ணுகிறது. கர்த்தர் மேல பற்றுதலா இருங்க, அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. நீர் ஒருவரே அப்பா, நான் உங்க மாத்திரம் நம்பி இருக்கிறேன்ப்பா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலாம், நீரே என் துருகப்பா, நீரே நான் நம்பும் கண்மலை ராஜா சொல்லி அவர் ஒருவரை மாத்திரம். அதனால நம்ம அறிக்கையிடுவோம் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஓ தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளில் தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படியாய் கடந்து வருகிறது. நெடுநாளாக காத்திருக்கிறீங்களா? இந்த நாளில் ஓ இது விடுதலை நாளாய் காணப்படுகிறது, நெடுநாளாக காத்திருக்கிறது. ஓ அந்நாளின் ஷபம் எப்படியாய் அவன் களி கூர்ந்தாலோ, என் கொம்பு கர்த்தர் உயர்த்தினார் சொல்லி என் இருதயம் களி கூர்ந்ததுன்னு சொன்னாலோ, இந்த நாளில் புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் அவர் மாற்ற இந்த நாளில் அவர் வந்திருக்கிறார். உன் புலம்பல் ஆனந்த களிப்பா மாற்ற வந்திருக்கிறார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பா மாற்ற வந்திருக்கிறா. ஒப்பு கொடுப்போமா முழுவதுமாக அண்ணால போல அங்கிருந்து தாண்டோட சமத்துல ஊற்றுறீங்களா? அந்த சிலர் இனி நீ துக்கமுகமா இருப்பதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இனி நீ துக்கமுகமா இருக்கிறது இல்ல, இனி நீ கூனி குறுகி இருக்க போறது இல்ல. ஏதோ சேனைகளின்
தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வரப்போகிறாரு. அவர் தான் உன்னோடு கூட இருக்க போகிறாரு. அவர் சகலத்தையும் சகல காரியங்களையும் அவர் வாய்க்க செய்ய போகிறாரு. ஓ ரிபாரி கமலபரி ஷபதலபா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் ராஜா, கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் ராஜா. நன்றி ஆண்டவர். மாத்திரம் நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் செல்லாமா, ஒரு நிமிஷம் செல்லலாமா? அப்பா நான் உண்மை மாத்திரம் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் உண்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. நான் உண்மை மாத்திரம் நம்புவேன். என் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். ஒரு மகனை துரத்திட்டேன், இன்னொரு மகனை அன்று கொள்ள சொல்றாரு. இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்லி ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். ஓ தேங்க்யூ ஃபாதர். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை இல்லவர். ஓ வாக்கு தத்தத்தை நீ மறந்திருக்கலாம், வாக்கு தத்தத்தை நீ மறந்திருக்கலாம். ஆனா வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இப்படி சமுத்திரம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, ஒப்பு கொடுக்குறாண்டவர். எல்லாம் எல்லாம் உள்ளத்துல சொல்லப்பா. உண்மை மாத்திரம் நம்புறேன் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நம்புறேன். உண்மையா 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 கேளுங்க. ஆவியானவர் மறுபடியும் 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 சொல்றாரு, நீங்க நெடுநாளாய் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில உங்களுக்கு தராரு. இந்த நாளில இந்த நாளில இந்த நாளில இது விடுதலை என்ன. ஓ தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நன்றி சொல்லுதுறப்பா. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. மனுஷர்கள் நிறைய பேர்த்துல ஒப்பு கொடுத்தீங்க, எல்லாம் எல்லாம் தோல்வியாய் முடிந்திருக்கலாம். இதனால ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க எல்லாம் எல்லாம். அப்பா நான் உண்மை மாத்திரம் நம்பு ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நம்புகிற ராஜா, உண்மை மாத்திரம் நம்புகிற ராஜா. நீர் மாத்திரம், நீர் போதப்பா, நீர் போது ராஜா சொல்லி. அப்பா நன்றி ராஜா. ஏதோ அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஓ கண்ணீர்களை காண்கிற தேவன், கண்ணீர்களை காண்கிற தேவன். ஓ நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். உங்களை பார்த்தாலே மற்றவங்க ஓடி 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 ஒளியலாம். ஐயோ ஐயோ ஓட்டர் ரெக்கார்டு வருதுடா, ஐயோ வந்தா எப்பவும் பஞ்சப்பாட்டு தான் பாடுவான்னு சொல்லி உங்களை பார்த்து ஓடி ஒளியலாம். ஓ நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம அறிக்கை செய்யலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்தி. எல்லாம் எல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுங்க, எல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. ஓ அழிந்தாலும் அடக்கிக் கொள்ளாதீங்க, அடக்கிக் கொள்ளாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இது விடுதலை நேரம். நான் நம்புவதற்கு எல்லா சத்தத்தை உயர்த்தி சத்தமா 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 பாடுங்க. ஆண்டோடதுல வாயை திறந்து நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் நம்புவேன். உண்மையா சொல்றீங்களா? உண்மையா இரு கரத்தை உயர்த்தி நான் நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரை, நான் நம்புவேன் ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் ஒருவரை. எல்லா உள்ளத்துல ஆழத்துல சொல்லவான். நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரை.
நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. ஓ தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆண்டவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி ராஜா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க ராஜா, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க ராஜா. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்பட்டு ராஜா, இதயத்தில் எத்தனையோ பாரத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. நிறைய காரியங்கள், நிறைய வார்த்தைகள் நேருடைய இருதயத்தை நல்ல குத்தி கொண்டிருக்கலாம் ராஜா. ஓ ரிபாரி கவலபரி ஷபலபா, நெடுநாளா நெடுநாளா ஓ என் இருதயத்துல காயம் மாற மாட்டேங்குது. நிறைய வார்த்தைகளுடைய இருதயத்தை குத்தி கிழிச்சு போன காரியங்கள், அது மாற முடியல, அதை மறக்க முடியல. ஓ தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா காயங்களும் மாறட்டும் ராஜா, இருதயத்தில் காணப்படுகிற எல்லா காயங்களும் மாறட்டாண்டு. ஓ தேங்க்யூ ஃபாதர், கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படட்டாண்டவரே. நிந்தைகள் யாவை நீக்கி போடுங்க ராஜா, நிந்தைகள் யாவை நீக்கி போடுங்க ராஜா. வெட்கப்பட்ட இடத்துல ராஜா நீர் ஆண்டவரே நீர் உயர்த்துங்க ராஜா, வெட்கப்பட்ட இடத்துல நீர் உயர்த்துங்க ராஜா. ஓ தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நாவு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிந்தித்தது ஆண்டவரே, அதே நாவினால ராஜா, அதே நாவு ஆண்டவரே அவங்களை புகழ்ந்து பாடட்ட ராஜா. தேங்க்யூ ஃபாதர், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உங்களுடைய வல்லமையான கிருபை ராஜா ஒவ்வொருவரோடு கூட கடந்து வரட்டும் ராஜா. பாரங்கள் எல்லாவற்றை எடுத்து போடுங்க ராஜா, நிந்தைகள் எல்லாவற்றை எடுத்து போடுங்க ராஜா. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ராஜா, உம்மை பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி சொல்லுது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, தேவைகளை சந்திங்க, கையில் பிரியாசத்தை ஆசீர்வதிங்க. நம்முடைய சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்புங்க ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவரை கேட்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென்.